பாமகவின் அடுத்த அத்தியாயம் ஆரம்பம் நினைக்கிறேன். ஏன்னா தந்தை தான் இவ்வளவு நாட்களாக தனது மகனை பற்றியும் மருமகளை பற்றியும் குறை சொல்லிக் கொண்டிருந்தார். அதனால அவர் மகனுக்கு ஆதரவாக நடந்து கொண்டிருந்த அனைத்து நிர்வாகிகளையும் அவர் மாற்றிக்கொண்டே இருந்தார். அப்பொழுதெல்லாம் தனது தந்தை பற்றிய அன்புமணி அவர்கள், அவர்தான் எங்களுக்கு குலதெய்வம், அவர் சொல்படி கேட்டு நடப்போம், அவர்தான் எங்களுக்கு வழிகாட்டி அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தார். இருந்தாலும் அவர் நீக்கிய ஆட்களை இவர் மீண்டுமாய் கட்சியில் சேர்ப்பதும் அவர் நீக்குவதும் இப்படி ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு போல போய்கொண்டிருந்தது. இப்பொழுது அடுத்தபடியாக அதற்கு மேலாக அன்புமணி அவர்கள் தேர்தல் ஆணையத்தை நாடும் அளவுக்கு சென்றிருக்கின்றார். அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். குரலற்றவன் குரலுக்காக உங்கள் அபுவின் அன்பு வணக்கங்கள். தொடர்ந்து எங்களது சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது இந்த வீடியோவில் செல்வோம். தோழர்களே, பாமகவின் அனுதாபிகளே, தனது மகனை பற்றி எவ்வளவோ குறைகளை சொன்னார் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள். ஐயா சொல்லும் பொழுதெல்லாம் அன்புமணி அவர்கள் திருப்பி எந்த வார்த்தையும் கடுமையாகவோ அல்லது எதிர்த்தோ எதுவும் பேசவில்லை. அப்பொழுதெல்லாம் இவர் தனது தந்தை எங்களுக்கு வழிகாட்டி, அவர்தான் எங்களுக்கு குலதெய்வம், அவருடைய வழிகாட்டுதலின்படி நாங்கள் நடப்போம் அப்படின்லாம் சொல்லி பார்த்தார். ஆனால் ராமதாஸ் ஐயா அவர்கள் எதற்கும் அசைந்து கொடுப்பதாக இல்லை. அந்த சமயத்தில் அவர் நீக்கிய ஆட்களை எல்லாம் அன்புமணி அவர்கள் மீண்டும் அந்த பதவியை கொடுத்து கொண்டே இருந்தார். நான் தான் தலைவர், தலைவருக்குத்தான் அத்தனை உரிமைகளும் உண்டு, நிறுவனருக்கு எந்த உரிமையும் கிடையாது என்பது போல இவர் அனைத்தையும் செய்து கொண்டிருந்தார், சொல்லிக் கொண்டிருந்தார். ராமதாஸ் அவர்கள் பிஜேபியினால தான் இவர் கெட்டு போயிட்டாரு, பிஜேபி தான் இவரை ஆட்டி வைக்கின்றது, அமித்ஷா தான் இவரை ஆட்டி வைக்கின்றார் அப்படின்லாம் சொன்னார். அதற்கு எதிர்மறையாக திமுக தான் என் தந்தையை ஆட்டி வைக்கின்றது, திமுக தான் எங்கள் குழப்பத்தில் குளிர்காய்கின்றது அப்படின்லாம் அன்புமணி ஒரு விமர்சனத்தை வச்சார். இது ஒரு பொய் பிரச்சாரம் என்பது அனைவருக்கும் தெரியும். இப்படியாக மற்ற கட்சியை அவர் குறை சொல்லிக் கொண்டிருந்தாலும் தனது தந்தை பற்றி அவர் எதுவும் சொல்லவில்லை. தனது தந்தையை பற்றி சொன்னால் அவர் எப்படி முடிவெடுப்பாரோ என்ற பயத்தினாலோ என்னவோ தெரியவில்லை, தனது தந்தையை பற்றி மட்டும் அவர் எந்த விதமான குறைகளும் சொல்லவில்லை. ஆனாலும் ராமதாஸ் அவர்கள் விடாப்பிடியாக இருந்து விட்டார். அதாவது அவருடைய கோரிக்கை ஒன்றே ஒன்று மட்டும்தான், அன்புமணி செயல் தலைவராக செயல்பட்டால் அவர் தாராளமாக இங்கு இருக்கலாம், அல்லது அவருக்கு எந்த விதமான பதவியும் கிடையாது அப்படின்னு ஐயா அவர்கள் சொல்லிட்டாரு. ஆனால் தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே போல இவருக்கு தலைவர் பதவியை விட்டுக் கொடுக்க மனமில்லை. எனவே இவரும் பொறுத்து பார்த்தார். இப்பொழுது தனது தந்தைக்கு புத்தி பேதலித்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டார். அதாவது தனது தந்தை குழந்தையாக மாறிவிட்டார் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் டெக்னிக்கலான வார்த்தை. நம்ம ஊர்ல ஒருத்தர் ரொம்ப வயசாயிருச்சுன்னு வைங்களேன், அவருடைய செயல்பாடுகள் குழந்தைத்தனமாக தான் இருக்கும். அவர்கள் சாப்பிடுவதற்கு எல்லாம் ஆசைப்படுவது போல செயல்கள் எல்லாமே ஒரு குழந்தைத்தனமாகத்தான் இருக்கும். மற்றவங்களும் சொல்லுவாங்க, வயசாயிருச்சுன்னா அவங்க ஒரு குழந்தை மாதிரி தாப்பா, அவங்க நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பொழுது இந்த ஒரு டெக்னிக்கை அன்புமணி அவர்கள் கையாளுகின்றார். அதாவது ராமதாஸ் குழந்தையாக மாறிவிட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருக்கு புத்தி பேதலித்து விட்டது, அவர் என்ன செய்கின்றார் என்பது அவருக்கே தெரியவில்லை. நேரடியாக இவர் ஒரு மனநோயாளி என்று சொல்லாமல் குழந்தை என்று மிக பக்குவமாக சொல்லிவிட்டார். ஆக ரெண்டு ஒண்ணுதான். பாமக எம்எல்ஏ அருள் அண்ணன் அவர்கள் சொன்னது போல, இந்த குழந்தைதான் உனக்கு தலைவர் பதவி கொடுத்தது, இந்த குழந்தைதான் உனக்கு எம்பி பதவி வாங்கி கொடுத்தது, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக பதவியில் வைத்து அழகு பார்த்தது எல்லாமே இந்த குழந்தைதானே அப்படின்னு அவர் சொல்றாரு. உண்மைதாங்க. ஆனால் அண்ணன் அருள் அவர்களே, நாமெல்லாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொன்னது
நார்மலான குழந்தையை பற்றி அல்ல. மனம் பேதலித்து தான் என்ன செய்கின்றோம் என்பதை கூட தெரியாமல் செய்கின்ற அந்த வயோதிக காலத்தை பற்றித்தான் அவர் சொல்லுகின்றார். எனவே இப்பொழுதுதான் நீங்கள் அனைவரும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இப்பொழுது தந்தைக்கு மனம் பேதலித்து விட்டது என்று கூறியவர் தந்தை பைத்தியமாகிவிட்டார், தந்தைக்கு புத்தி பேதலித்து விட்டது என்று கூட சொல்லி அவருடைய கதையை முடிப்பதற்கும் தயாராகி விடுவார்களோ என்ற பயம் உங்களைப் போலவே அனைவருக்கும் உள்ளது. எனவே அவர் அடுத்த கட்டமாக தேர்தல் ஆணையத்தை சந்திக்கப் போகின்றார். அதாவது பாமகவில் நான் சொல்வதுதான் முடிவு, தலைவருக்கு மட்டும்தான் அனைத்து உரிமையும் உண்டு, அதனை தேர்தல் ஆணையம் ஏற்று முழு அதிகாரத்தையும் எனக்கே பெற்றுத்தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்திட்ட போயிருக்காரு. இதற்கு யார் மூலமாக போறாரு அப்படின்னா ஜேபி நட்டா, அமித்ஷா, மோடி இவர்கள் மூலமாக செல்கின்றார். ஏன்னா அவரை இயக்கி கொண்டிருப்பது அவர்கள் தான் என்று நாம் பலமுறை சொல்லிக் கொண்டிருந்தோம். நான் மட்டுமல்ல, ஊடகங்கள் அனைத்துமே அப்படித்தான் சொன்னார்கள். இப்பொழுது அது உண்மையாகிவிட்டது. ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களின் வழிகாட்டுதலில் ஒன்று. எனவேதான் தேர்தல் ஆணையத்தை பார்க்க சென்றவர் அங்கு அமித்ஷா, ஜேபி நட்டா, மோடி இவர்களை சந்திப்பதற்கான நேரம் கேட்டுக்கொண்டு இப்பொழுது டெல்லியில் முகாமிட்டிருக்கின்றார். எனவே அடுத்த ஆபத்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் ராமதாஸுக்கும் வந்துவிட்டது. பத்திரிகைகளில் வரும் செய்தி போல ராமதாஸ் அவர்கள் டிஎம்கேயை நெருங்கிக் கொண்டிருக்கின்றார். அதற்கு வழிவகை கொடுக்காமல் பிஜேபியின் ஆலோசனைப்படி, குருமூர்த்தியின் ஆலோசனைப்படி அன்புமணி அவர்கள் பிஜேபியுடன் பேச்சுவார்த்தை நடத்த டெல்லி சென்று விட்டார். இது ஒரு புறம் இருக்க, அவர் மனைவி சௌமியா அவர்களை பற்றி ஏற்கனவே ராமதாஸ் அவர்கள் நிறைய குறை சொல்லியிருக்காங்க. மாமன் மாமியாரை மதிக்க தெரியாதவர் என்றெல்லாம் குறை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் இவரோ ஒரு திருமண விழாவில் பேசுகின்றார். அந்த மணமகளுக்கு அறிவுரை சொல்லுகின்றார். எப்படி தெரியுமா? மாமனார் மாமியாரை மதித்து நடங்கள் அப்படின்னு சொல்றாரு. என்னங்கடா நடக்குது இங்க? நாடக கம்பெனியா நடத்துறீங்க? என்னடா நடக்குதுங்க? கணவனும் மனைவியும் சேர்ந்து நாடக கம்பெனியை நடத்திக்கிட்டு இருக்கீங்க. தந்தை சொன்ன செயல் தலைவர் பதவியை ஏற்றுக்கொள்ள மாட்டாராம் அன்புமணி. ஆனால் அவர்தான் எங்களுக்கு வழிகாட்டி, அவர் சொல்படி நடப்போம், அவர்தான் எங்களுக்கு குலதெய்வம் அப்படின்னு சொல்வாராம். அதே போல மாமனார் மாமியாரை மதிக்க தெரியாத சௌமியா புதுமண பெண்ணுக்கு மாமனார் மாமியாரை மதித்து நடங்கள் என்று அறிவுரை சொல்வாராம். மிக அருமையான நடிப்பு அன்புமணி, சௌமியா அவர்களே. ஆனால் உங்களது நடிப்பு அந்த பாட்டாளி மக்கள் கட்சி மக்களுக்கு நன்றாக தெரிந்துவிட்டது. அவர்கள் மௌனமாக சிரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த மௌன சிரிப்பிற்கு பின்னால் மிகப்பெரிய பூகம்பம் இருக்குங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. அதே போல சௌமியா அவர்கள் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் பக்கம் சென்று விட்டார். பல ஆர்எஸ்எஸ் மீட்டிங்கிலையும் சரி, மடாதிபதிகளுடன் பூஜைகளிலும் சரி இவர் கலந்து கொள்கின்றார். இது அனைவருக்கும் தெரியும். எனவே மனைவி ஆர்எஸ்எஸ்ஸிலும் கணவர் பிஜேபியிலும் சென்று ஐக்கியமாகிவிட்டார்கள். எனவே உழைக்கும் வர்க்கமான பாட்டாளி மக்கள் கட்சியினரே, வன்னிய மக்களே, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அவர்களுக்கு நல்ல பாடம் புகட்டுவதற்கு தயாராகுங்கள். இனம், ஜாதி என்ற ஒன்றை மட்டும் வைத்து இவர்களை ஆதரிப்பதை, கண்மூடித்தனமாக ஆதரிப்பதை முதலில் கைவிடுங்கள். அதே போல இப்பொழுதுதான் முருகன் மாநாடு நடத்துகின்றோம் என்று கூறி மக்களை ஏமாற்றி முடித்திருக்கின்றார்கள் அந்த பிஜேபி காரங்களும், சங் பரிவார் அமைப்புகளும், இந்து முன்னணி அமைப்பினரும். இப்பொழுது நமது வன்னிய மக்களை, வன்னிய இளைஞர்களை குறிவைத்து வட தமிழ்நாட்டிலே ஹனுமானுக்கு ஒரு மாநாடு நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் முழுக்க முழுக்க பிஜேபி, இந்து முன்னணி, சங் பரிவார் அமைப்புகளின் ஏற்பாடு. எனவே வன்னிய இளைஞர்களே, வன்னிய சொந்தங்களே, இவருடைய அந்த ஏமாற்று வேலைக்கு நீங்கள் விலை போய் விடாதீர்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டுமாய் நல்லதொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கின்றேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.